அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்த காளியம்மாள் அக்கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே கடந்த 6 ஆண்டு காலமாக கட்சியில் தான் பயணித்து வந்த நிலையில் பல்வேறு அரசியல் அனுபவங்களை கட்சி தனக்கு கொடுத்திருப்பதாகவும், இருந்தாலும் தற்போது கனத்த இதயத்தோடு இந்த சூழலை இந்த முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிட்டதாகவும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு சீமான் காளியம்மாளை குறிப்பிட்டு பிசிறி என்று குறிப்பிட்டு பேசிய ஒரு ஆடியோ ஒன்று வெளியாகி இருந்தது. அதன் பிறகாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து எந்த ஒரு பணிகளிலும் ஈடுபடாமல் காளியம்மாள் விலகியிருந்தார். கட்சி பொதுக்கூட்டங்களிலும் சரி, இடையில் நடைபெற்ற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலும் சரி அவர் பங்கேற்று பிரச்சாரங்களில் எதுவும் ஈடுபடாமல் இருந்தார். தொடர்ச்சியாக 4 மாதங்களுக்கு மேலாக கட்சியிலிருந்து விலகியிருந்த காளியம்மாள் கட்சியை விட்டு ஏற்கனவே விலகிவிட்டார் என்று பல்வேறு தகவல்கள் சொல்லப்பட்டது. இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக காளியம்மாள் எந்த ஒரு தகவலையும் குறிப்பிடாமலே நீண்ட காலமாக இருந்து வந்தார். தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். கட்சியிலிருந்து தான் விலகுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக கட்சியில் ஓரங்கட்டப்பட்டு எந்த ஒரு பொதுக்கூட்டங்களிலும் பங்கேற்காமல் அழைப்பு எதுவும் அவருக்கு விடுக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் கட்சியை விட்டு தான் விலகுவதாகவும் அந்த சூழலை எடுக்கக்கூடிய ஒரு முடிவுக்கு தற்போது தள்ளப்பட்டிருப்பதாகவும் காளியம்மாள் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய காளியம்மாள் அந்த விலகல் அறிக்கையில் ஒரு இடத்தில் கூட சீமான் பெயரை, அதாவது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெயரையோ அல்லது அக்கட்சியினரை விமர்சித்தோ எந்த ஒரு தகவலையும் அவர் பதிவு செய்யவில்லை. கட்சியிலிருந்து தற்போது தான் விலகுவதாக மட்டுமே அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இதன் பிறகாக வேறு எந்த கட்சியிலும் இணைய போகிறாரா அல்லது அடுத்த கட்ட பயணங்கள் என்ன என்பது குறித்து விரைவில் அறிவிப்பதாகவும் காளியம்மாள் தெரிவித்திருக்கிறார்.